அது மட்டுமல்ல, இலங்கையில் சிங்களவனுக்கும் ஸ்ரீலங்கா இல்லை. ஒரு காலத்தில் கோட்டை ராஜ்யம், கண்டி ராஜ்யம் என்று சிங்களவனுக்கு 2 அரசுகள். இந்த பெயர் இல்லை. சிங்கள ஸ்ரீலங்கா. எங்களுக்கு யாழ்ப்பாண ராஜ்யம் என்று நாங்கள் தமிழகம் என்கிறோம். அது தமிழர்களுடைய நாடு. தமிழ்நாடு மட்டும் இருந்ததா? சேர நாடு இருந்தது, சோழ நாடு இருந்தது, பாண்டிய நாடு இருந்தது. பின்புதானே தமிழ்நாடு வந்தது. ஆகவே தமிழ் ஈழம் என்ற சொல்லை இந்திய அரசோ உலகில் உள்ள அரசுகளோ ஈழத்தில் தமிழர்களின் தாயகம் என்று அரசியலமைப்பில் ஒப்புக்கொள்ளுகிற வரை தமிழீழத்தில் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய விடுதலை போரை நாங்கள் ஒருபோதும் நிறுத்த மாட்டோம். அது தமிழர்களுடைய தாயகம். அது தமிழர்களுடைய தாயகம். நோத் என்று சுருக்குகிற அளவுக்கு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நான் என்னுடைய தலைமையுடைய நீட்டி கொண்டு போக விரும்பவில்லை. சிறப்பான ஒரு நூல். இந்த நூல் சிறப்பான ஒரு நூலாக வந்திருக்கிறது. நான் பேசுகிறவை எல்லாம் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. பிரபாகரன் ஒரு ஈடிணையற்ற தலைவர். என் மீது என்னோடு அவர் பழகி இருக்கிறார், நெருங்கி மிக பழகி இருக்கிறார். தலைவர் நெடுமாறன் அவர்களோடும் மிக நெருங்கி பழகி இருக்கிறார். என்னோடு அவருக்கு உள்ள உறவு, என் மீது அவர் வைத்திருப்பது பாசம், நெடுமாறன் அவர்கள் மீது அவர் வைத்திருப்பது மரியாதை. அந்த அளவுக்கு நெடுமாறன் அவர்கள் தலைவர் அவர்களுடைய நெஞ்சத்தில் இடம் பிடித்திருக்கிறார் என்பது எனக்கு நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய உயர்வான எண்ணம் நெடுமாறன் அவர்களை பற்றி தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய நெஞ்சில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அரும்பெரும் தலைவர், ஈடிணையற்ற தலைவர், வரலாறு படைத்தவர். தமிழ்நாட்டு வரலாறு, உலக விடுதலையாளர் வரலாறு எப்படி பார்த்தால், தமிழ்நாட்டு வரலாறு எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் பெண்கள் களத்தில் நின்று துயிலி போன்றவர்கள் எல்லாம் போராடி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தற்கொலை போராளிகளாகவே போராடி இருக்கிறார்கள். எல்லாம் நடந்தது. இருந்தாலும் துப்பாக்கி ஏந்திய பெண் பிரபாகரன் தான் படைத்தார். சேரர், சோழர், பாண்டியர்கள் இந்த மூவேந்தர்களிடமும் படைகள் இருந்தன. தரைப்படை இருந்தது, அதே போன்று கடற்படை, பெரும் கடற்படை இருந்தது. ஆனால் வான்படை சமணனுக்கு பிரபாகரன் தான் படைத்தார். அதே போன்று உலக விடுதலையாளர்களுடைய வரலாறு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, உலக விடுதலையாளர்கள் வரலாற்றில் முதல் போராளியின் கழுத்தில் நஞ்சை கட்டியவன் பிரபாகரன். அந்த உறுதி, போராளியினுடைய உறுதி, சாவுக்கண்டான உறுதி, அதை நிலைநாட்டியவர் எங்களுடைய அரும்பெரும் தலைவர் பிரபாகரன் அவர்கள். உலக விடுதலை போராளிகள் அவர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால், அந்த உலக விடுதலை போராளிகளுடைய வரலாற்றில் அவர்கள் ஒவ்வொரு அரசின் உதவியோடு தான் களத்தில் நின்றார்கள். அதை நெடுமாறன் அவர்கள் இந்த நூலில் மிகச் சிறப்பாக சொல்லுகிறார். வியட்நாம் களத்தில் நின்றது என்று சொன்னால் சீனா, ரஷ்யாவுடைய ஆதரவோடு, 2 அரசுகளின் ஆதரவோடு. அதே போன்று பாலஸ்தீனம் நின்றதென்றால் வளைத்தோடு இருக்கிற அரபு நாடுகளின் உதவியோடு, உறுதுணையோடு. நேதாஜி களத்தில் இறங்கினார் என்றால் செருமனி போன்ற, ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகளின் உதவியோடு. ஆனால் எந்த நாட்டில் எந்த அரசின் உதவியும் இல்லை என்றாலும் விடுதலை போராளி தன்னுடைய விடுதலை உணர்வை கொச்சைப்படுத்த மாட்டார். விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு பெரிய வரலாற்றை நிகழ்த்தி காட்டிய ஈடிணையற்ற போராளியாக பிரபாகரன் அவர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் என்றும் எதற்கும் வளைந்ததில்லை. அப்படி ஒரு தலைவர். அவனை பற்றிய பல செய்திகளை இந்த நூலில் நெடுமாறன் அவர்கள் எழுதியிருக்கிறார். அதை படித்த பொழுது எனக்கு மனதில் பட்டதெல்லாம், இந்த நூல் தமிழனுக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள அத்தனை விடுதலையாளர்களுக்கும் வழிகாட்டுகிற நூலாக இருக்கிறது. இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். போக வேண்டும், இந்த கருத்துக்கள் அலையாக பாய வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவன் வெறும் ஆயுதத்தை மட்டும் வைத்திருந்தவன். அவனுடைய அறிவு, அவனுடைய ஆற்றல், அந்த கருத்து வலிமை, அவன் உருவாக்கிய போராளிகளிடமும் அதே கருத்து வலிமை, அதே ஆற்றல், அதே வீறு. அவர்கள் பேசுகிற பொழுது மற்றவர்களிலிருந்து வேறுபட்டவர்களாக. ஒரு முறை நிருபர் கிட்டுவை பார்த்து கேட்கிறார். இந்த கிட்டு பிரபாகரனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஈடிணையற்ற தளபதி. அவன் கேட்கிறான், இலங்கை தீவில் தமிழீழம் என்பது அதனுடைய எல்லை என்ன என்று கேட்கிறார். கிட்டு படிச்சென்று சொல்கிறார், தமிழ் ஈழம் என்பது இலங்கையில் எங்கெல்லாம் குண்டு விடுகிறதோ அந்த இடம் தமிழீழம்.
என்று சொன்னவன் சொல்லுகிற அந்த ஆற்றல், பளிச்சென்று சொல்லுகிற அந்த ஆற்றல் நெடுமாறன் அவர்கள் இந்த நூலில் எழுதுகிறார். மன்னாருக்கு தளபதியாக இருந்த அந்த மண்ணில் சுபன் என்ற ஒரு போராளி, ஒரு வீர்மிக்க போராளி, அவனோடு நான் ஒன்றாக இருந்து உணவருந்தி இருக்கிறேன். அவன் கடைசியில் களத்தில் சாகடிக்கப்பட்டான். அந்த வீரனை பார்த்து நெடுமாறன் அவர்கள் கேட்கிறார். ஓரிடத்தில் காட்டில் சந்தித்த இடத்தில் கேட்கிறார், களத்துக்கு போகிறீர்களே, போகிற பொழுது மிக கொடுமையான துப்பாக்கி குண்டுகளுக்கு நடுவில் போகிறீர்களே, எப்படி போகிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அந்த சுபன், அந்த தளபதி, மாவீரன் என்று இல்லை, அவன் பதில் சொல்கிறான், அண்ணா தெரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் களத்துக்கு போகிற பொழுது துப்பாக்கிகளை மட்டும் கொண்டு செல்வதில்லை, சவப்பட்டிகளையும் கொண்டு செல்வோம் என்று சொல்கிறான். அப்படி பணிச்சென்று பதில் சொல்லுகிற சிறந்த வீரர்களை எல்லாம் பிரபாகரன் உருவாக்கினார். அப்படிப்பட்ட தலைவன், அவனுடைய ஆற்றல், அவனுடைய அந்த கருத்து சொல்கிற அந்த வலிமை பல இடங்களில் இந்த நூலில் பதிவாகிறது. அவரை ராஜீவ் ஜெயவர்தனா உடன்படிக்கைக்காக டெல்லிக்கு அழைத்து ஒரு விடுதியில் தங்க வைக்கிறார்கள். அப்படி தங்க வைக்கிற பொழுது அந்த விடுதியில் அவர் தங்க வைக்கப்படுகிறார். தீட்சித் போய் பேசிக் கொண்டிருக்கிறார் பிரபாகரன் அவர்களோடு. தீட்சித் மிரட்டுகிறார். நெடுமாறன் அவர்கள் எழுதுகிறார், அதை நீங்கள் இந்த உடன்படிக்கையை ஒப்புக்கொண்டாக வேண்டும். பிரபாகரன் சொல்கிறார், நான் கடைசி வரை இதை ஒப்புக்கொள்ள மாட்டேன், இதில் எதுவும் இல்லை, தமிழீழத்துக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார். தீட்சித்துக்கு கோபம் வருகிறது. இந்த உடன்படிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னுடைய சுங்கான் மத்த வைத்து இந்த சுங்கான் எரிந்து முடிவதற்குள் இந்திய படை உங்களுடைய போராளிகள் அத்தனை பேரையும் துவம்சம் செய்துவிடும், ஒப்புக்கொள்ளுங்கள் என்கிறார் தீட்சித். இவ்வளவு கடுமையான சொல்லாடல் பாருங்கள். பிரபாகரன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சிரித்துவிட்டு சொல்கிறார், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களுடைய கோரிக்கைக்கு உடன்பட மாட்டேன் என்கிறார். தீட்சித்துக்கு கடுமையான கோபம் வருகிறது. அவர் சொல்கிறார், மிஸ்டர் பிரபாகரன், நீங்கள் 4வது தடவையாக இந்தியாவை ஏமாற்றுகிறீர்கள் என்று சொல்கிறார். பிரபாகரன் சிரித்துக் கொண்டே சொல்கிறார், நீங்கள் சொல்வது உண்மையானால் நான் 4 தடவைகள் என்னுடைய தமிழீழ மக்களை காப்பாற்றுகிறேன். அவர்தான் பிரபாகரன், அவர்தான் எங்களுடைய அரும்பெருந்தலைவர் பிரபாகரன், நம்முடைய அரும்பெருந்தலைவர் பிரபாகரன். அவர் சொன்னார் ஒரு தடவை, நான் நினைக்கிறேன் நியூஸ் வீக்கு டைம் இதழோ தெரியவில்லை, நேர்காணலில் பிரபாகரனிடம் கேட்கிறார்கள், ஜெயவர்தனா அவரை எதிர்த்து நீங்கள் போராடி என்ன 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 என்று கேட்கிறார்கள். அப்பொழுது பிரபாகரன் சொல்கிறார், ஜெயவர்தனா ஒரு புத்தன், உண்மையான புத்தனாக இருந்தால் நான் ஆயுதம் எந்த வேண்டிய நிலையே இல்லை என்று சொல்கிறார். அப்படி படிச்சென்று அவர் பேசுகிற அந்த பல கட்டங்களில் சொல்லுகிற கருத்துக்களை இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே அவருடைய போராட்டம், அதை பார்த்தவர்கள், உங்களுக்கு தெரியும், இங்கே பொது உடைமை இயக்கத்தைச் சேர்ந்த அரும்பெருந்தலைவர் நல்லகண்ண ஐயா அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார். அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை பொது உடைமை கட்சி ஆதரித்தது. நான் நினைக்கிறேன் காலம் முழுவதும் உலகில் அமெரிக்காவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் என்றுமே ஒன்றுபட்டு உடன்பட்டு போனதில்லை. ஆனால் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரித்தது. எனக்கு பழைய நினைவு வந்தது. 2வது உலகப் போரின் போது ரஷ்யா அமெரிக்காவோடு இணைந்து ஹிட்லரை எதிர்த்தது. ரூஸ்வெல்ட்டும் ஸ்டாலினும் கைகோர்த்து நின்றார்கள் ஹிட்லரை எதிர்ப்பதற்காக. அதே போன்று இப்பொழுது அமெரிக்காவின் தீர்மானத்தை கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது என்றால் இலங்கையில் சரியான ஹிட்லர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறான் என்று அதற்கு பொருள். அவர்கள் சுட்டு விரலை நீட்டி பிரபாகரனை ஹிட்லரை போல் அடையாளம் காட்டினார். ஆனால் நீங்கள் காட்டிய அடையாளம் தவறானது. உண்மையில் யார் ஹிட்லர் என்றால் மஹிந்த ராஜபக்சதான் ஹிட்லர் என்பதை அடையாளம் காட்டுவதை போல அமெரிக்காவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி, பொது உடைமை கட்சி இணைந்து கைகோர்த்து ஒரு முடிவை எடுத்ததை நான் பார்த்தேன்.
மாசேதுங் அவர்களோடு பக்கத்தில் இருந்தே பழகியவர் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான சண்முகதாசன் அவர்கள். தோழர் சண்முகதாசன் நல்லகண்ண ஐயா அவர்களுக்கு தெரியும். அவர் அங்கு ஒரு வலிமைமிக்க தொழிற்சங்க தலைவராகவும் இருந்தார். நெடுமாறன் அவர்களுடைய நூலில் இதுவும் வருகிறது. அவர் மாசேதுங் அவர்களோடு அடிக்கடி போய் உரையாடி பேசி வருகிற ஒரு தலைவர் எனக்கு தெரியும். அவர் கடைசி நேரத்தில் சொன்னார், அதை நெடுமாறன் அவர்கள் பதிவு செய்கிறார், பிற்போக்கு வாதமும் இனவாதமும் நிறைந்த சிங்கள அரசுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடுவது என இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் மேற்கொண்ட முடிவு மிகச் சரியானதாகும். இதன் மூலமாக தமிழ் மக்களின் சுய கௌரவத்தை அவர்கள் காப்பாற்றியதுடன் சர்வதேச ரீதியாக கொரில்லா போராட்ட வரலாற்றில் புகழ் வாய்ந்ததொரு அத்தியாயத்தையும் எழுதியுள்ளார்கள் என்கிறார் சண்முகதாசன். ஆகவே பிரபாகரன் உண்மையிலேயே ஒரு பல நிலைகளில் ஒரு ஈடுணையற்ற இயக்கத்தை உருவாக்கினார். அவர் படைத்த வரலாறு யாரும் படைக்கவில்லை. அவர் உருவாக்கிய வீரர்களைப் போல் உலகத்தில் அந்த வீரர்களுக்கு இணையான வீரர்கள் பிற வரலாறுகளில் இல்லை என்றே நான் சொல்லுவேன். இருந்தார்கள், வியட்நாமில் இருந்தார்கள், இஸ்ரேலிய வீரர்கள் பலர் போராடி இருக்கிறார்கள், பாலஸ்தீன போராளிகள் இன்றும் போராடுகிறார்கள். ஆனால் பிரபாகரனுடைய அவருடைய போராளிகள், அவர்களுடைய வலிமை, ஆற்றல் மிகப்பெரியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உலக வரலாற்றில் அவன் உருவாக்கிய அறப்போராட்ட வீரர்கள் எங்காவது தண்ணி குடிக்காமல் இருந்து உயிரை விட்ட ஒரு உண்ணாவாடி இருக்கிறானா? திரும்பத்தான் அதை செய்தான். உலகத்தில் எவரும் இல்லை. உலகத்தில் ஒரு பெண் வீராங்கனை எங்காவது உண்ணாமல் இருந்து உயிரை விட்டு இருக்கிறானா? அன்னை பூவதி, பிரபாகரன் உருவாக்கிய அன்னை பூவதி. அவர் வீரர்களை உருவாக்கினார், விடுதலையாளர்களை உருவாக்கினார், உலகின் விடுதலையாளர்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக என்றார். சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த ஈடணையற்ற வீரர் அவர் விட்டு சென்ற நாளை வந்து தொடர இருக்கின்ற இந்த விடுதலை போராட்டம், விட்டு சென்ற இடத்திலிருந்தே அவர் மீள முன்னெடுக்க இருக்கிற போராட்டம், இந்த போராட்டத்தில் இன்று இருக்கின்ற நிலையில் சுருக்கமாக சொல்லி என்னுடைய தலைமை உரையை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இன்று இருக்கிற மிக கொடுமையான நிலைமை சிங்கள குடியேற்றம். இன்னொரு 10 ஆண்டுகள் தமிழீழத்தில் சிங்கள குடியேற்றம் தொடர்ந்து நிகழுமானால் அதற்கு பிறகு தமிழீழம் என்ற தாயகம் இருக்காது. ஆகவேதான் தொடக்கத்திலிருந்து தாயக கொள்கையை தலைவர் பிரபாகரன் அவர்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறார் என்பதை இந்த நெடுமாறன் அவர்களுடைய நூல் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இவர்கள் அளிக்கிற கூத்து இனவரி கூத்து, கொலைவரி கூத்து கொஞ்சமல்ல. தலைவர் பிரபாகரன் அவர்கள் நேருக்கு நேர் ஆயுதத்தோடு களத்தில் நின்ற 2009 வரையிலான 33 ஆண்டுகள். அதற்கு பிறகு இந்த 3 ஆண்டுகள் இவர்கள் போடுகிற ஆட்டம் மிக கொடுமையானது. நேற்று நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற, இன்று ஈழத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதரன் மதுரையில் வழக்கறிஞர்களிடையே பேசியிருக்கிறார். இதுதான் கடைசியாக நமக்கு வந்திருக்கிற இல்லத்தை கட்டிய தகுதியுள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், மிகச்சிறந்த இளைஞர், தமிழர் விடுதலை கூட்டமைப்பில் இருக்கிறவர் சொன்ன கருத்து. அதை சொல்லி நான் அமைகிறேன். தமிழர்கள் பகுதியில் சிங்களவர்கள் குடியேற்றம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது என்று இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூறினார். இலங்கை தமிழர்களின் இன்றைய நிலை என்ற தலைப்பில் மதுரை வழக்குரைஞர் சங்கத்தில் புதன்கிழமை அவர் பேசியதாவது, அகிம்சை வழியிலும் ஆயுதம் ஏந்திய வழியிலும் இலங்கையில் தமிழர்கள் நடத்திய போராட்டத்தில் 3 லட்சம் மக்களும் 40,000க்கும் மேற்பட்ட போராளிகளும் கொல்லப்பட்டுள்ளனர். முள்ளிவாய்க்கால் உள்ளிட்ட பகுதிகளில் நிகழ்ந்த கடைசி கட்ட போரில் மட்டும் 1,40,000 பேர் கொல்லப்பட்டனர். போர் முடிந்து 3 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் தமிழ் மக்கள் இன்னும் முள்வேலி சிறைக்குள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். தமிழர் பகுதியில் சிங்களவர்கள் குடியேற்றம் செய்வது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இராணுவ முகாம்களை அமைத்து தமிழ் மக்களின் சுதந்திரமான நடவடிக்கைகளுக்கு பெரும் இடையூறு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 2ஆந்தர 3ஆந்தர குடிமக்களாக தமிழர்கள் நடத்தப்படுகின்றனர். இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகள் தான் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியாக இருந்தன. அதற்கான அடையாளங்களையே அளிக்கும் நடவடிக்கையில் இலங்கை அரசு ஈடுபட்டிருக்கிறது. திருவோணமலை பகுதியில் 22% இருந்த சிங்களவர்கள் 72% உயர்ந்துள்ளார்கள்.
அம்பாறையில் 21% இருந்த சிங்களவர்கள் 90% உயர்ந்துள்ளார்கள். இறுதிப் போர் நடந்த முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதிகளில் மீண்டும் தமிழர்கள் குடியேற அனுமதி மறுக்கப்படுகிறது. சிங்கள இராணுவத்தின் கொலைவழி தாக்குதல் இனவழிப்பு உலகிற்கு தெரிந்துவிடும் என்பதால் அப்பகுதியில் குடியேற்றத்தை தடுத்து வருகிறார்கள். ஜெனீவா தீர்மானம் இலங்கை தமிழ் மக்களுக்கு புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இலங்கை தமிழர்களுக்கு சுதந்திரம், சம உரிமை கிடைக்கும் என்றால் அது தமிழகத்திலிருந்து கொடுக்கப்படும் அழுத்தத்தின் காரணமாகவே வழங்கப்படும் என்ற நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு பொறுப்புள்ள ஒரு இளம் தமிழர் தலைவர் சொல்லுகிறார், தமிழக மக்களின் ஒட்டுமொத்த குரலும் ஓங்கி ஒழித்ததன் காரணமாகவே ஜெனீவா தீர்மானத்துக்கு இந்திய அரசு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இலங்கை தமிழர் பிரச்சனையில் இந்திய அரசு கொள்கை ரீதியான மாற்றம் ஏற்பட்டிருப்பது போல் தோன்றுகிறது. தமிழக மக்களின் உணர்வுபூர்வ நடவடிக்கைகள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஜெனீவா தீர்மானத்தின் மூலம் இலங்கை தமிழர் பிரச்சனை சர்வதேச சமூகத்தின் பார்வைக்கு சென்றிருக்கிறது. இருந்த போதும் தமிழர் பகுதியில் இருந்த இராணுவத்தை முழுமையாக வெளியேற்றுவது, இலங்கை தமிழர் பிரச்சனை நிரந்தர அரசியல் தீர்வு, கொல்லப்பட்ட அப்பாவி தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க பொது விசாரணை என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். சிங்கள குடியேற்றம் மிக கொடுமையாக அந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி வருகிறது. இங்கே 50,000 ஈழத்தமிழர்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நான் ஒன்றை உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஈழத்தில் கேட்டது வீடு அல்ல, நாங்கள் கேட்டது நாடு. புரிந்து கொள்ளுங்கள், எங்களை புரிந்து கொள்ளுங்கள். நான் நொடிந்து போயிருக்கிறோம். நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிராக எந்த கேடும் செய்ததில்லை, எந்த கொடுமையும் இழைத்ததில்லை. நாங்கள் சிங்கள மொழி என்று சொன்னதில்லை, சிங்கள இன மொழி என்று சொன்னதில்லை, சிங்களவர்களை கொள்ளுங்கள் என்று சொன்னதில்லை. தமிழர்களை ஒழியுங்கள், தமிழை ஒழியுங்கள், தமிழினத்தை ஒழியுங்கள், தமிழர் மண்ணை தொலைத்து கட்டுங்கள் என்று அவர்கள் தான் சொல்கிறார்கள். அவை எங்களை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் கேட்டது வீடு அல்ல, நாடு. சிங்கள வெறியர்கள் குண்டுகளை வீசி 2.5 லட்சம் தமிழர்களுடைய வீடுகளை உடைத்து நொறுக்கி போட்டிருக்கிறார்கள். 2.5 லட்சம் வீடுகள். அந்த வீடுகளின் சொந்தக்காரன் ஒருவனாவது பிரபாகரனிடம் போய், உன்னுடைய போரால் எங்களுடைய வீடுகள் உடைந்து விடுகின்றன, உன்னுடைய போரை நிறுத்து என்று ஒரு நாளும் சொன்னதில்லை. வீடு எங்களுடைய நோக்கம் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். அங்கு உள்ள மக்கள் உணவால் துன்பப்படுகிறார்கள், உணவால் போக வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். உணவு எங்களுடைய நோக்கம் அல்ல. உணவுதான் தமிழக மக்களுடைய நோக்கமாக இருந்தால் உண்ணாமலே இருந்து திணிப்பன் செத்திருக்க மாட்டார். புரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய உணவுகளை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். அவை அந்த மண்ணில் என்ன செய்ய வேண்டும் என்பதை, சிங்கள குடியேற்றம் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தியுங்கள். கடைசியாக நான் என்னுடைய முடிவுரைக்கு வருகிறேன். இந்த மேடையில் நான் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். நேற்று தினமணியில் வந்திருக்கிற அவருடைய அறிக்கை காட்டமான அறிக்கையாக இருக்கிறது. இதுவரையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்ததிலிருந்து நேற்று அவருடைய அறிக்கை வரை அவர் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதையே நான் பார்க்கிறேன். ஓரளவு எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கை, முதலமைச்சர் அவர்கள் இலங்கை தமிழர்களை மறுகுடியமர்த்துவது, மறுவாழ்வு அளிப்பது, இந்திய உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகளை பார்வையிடுவதற்காக ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் 15 உறுப்பினர்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை இலங்கைக்கு அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்தது. அதில் அதிமுக சார்பில் ஒரு உறுப்பினரை அனுப்புமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டது. அதற்கிணங்க அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் வில்லியம் ரவி பெர்னாட்டை அனுப்ப முடிவு செய்தேன். இலங்கையில் வாழும் தமிழர்கள் பெரும்பான்மையினரான சிங்களவர்களுக்கு இணையாக முழு உரிமை பெற்ற குடிமக்களாக நடத்தப்பட வேண்டும் என்பதிலும், போரினால் இடம்பெயர நேர்ந்த தமிழர்களை அவர்கள் முன்னர் வசித்த இடத்திலேயே மீள்குடியமர்த்த வேண்டும் என்பதிலும் அதிமுக உறுதியாக உள்ளது. இலங்கையில் உள்நாட்டு போரின் போது பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு காரணமானவர்களை போர் குற்றவாளிகளாக அறிவிக்க ஐநா சபையை இந்தியா வற்புறுத்த வேண்டும் என்றும், இலங்கை முகாம்களில் உள்ள தமிழர்கள் அனைவரும் தங்களது சொந்த இடங்களுக்கு திரும்பி சிங்களவர்களுக்கு இணையாக கண்ணியமாக வாழ வகை செய்யும் வரை மற்ற நாடுகளுடன் இணைந்து அந்நாட்டின் மீது பொருளாதார தடையை விதிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்தேன்.
இந்த தீர்மானத்தின் மீது மத்திய அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா சபை மனித உரிமை குழு கூட்டத்தில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்காவின் சார்பில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் கடுமையை குறைத்து அதை நீத்து போகச் செய்வதற்கான முயற்சிகளை எடுத்து அது வெற்றி பெற்று பின் அந்த தீர்மானத்தை ஆதரித்து இந்தியா வாக்களித்தது. இருப்பினும் இலங்கையில் இடம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதற்கு இது முதல் படியாக இருக்கும் என்பதால் அதை நான் பாராட்டினேன். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் இலங்கை பயணம் அங்குள்ள தமிழர்களுக்கு பயனளிப்பதாக இருக்கும். அவர்களோடு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக கலந்துரையாடினால் அது தமிழர்களுக்கு ஆறுதலாகவும் உண்மை நிலவரங்களை தெரிந்து கொள்ள உதவும் என்றும் நம்பினேன். அவர்களுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள மறுவாழ்வு நடவடிக்கைகளை பார்வையிட்டு அவற்றில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டவும் உதவும் என்ற எண்ணத்தில் தான் அதிமுக சார்பில் ஒரு உறுப்பினரை அனுப்ப சம்மதித்தேன். ஆனால் சுற்றுப்பயண நிகழ்ச்சி நிரலை பார்த்தால் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுடன் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினர் நேரடியாக கலந்துரையாடவும் அவர்களின் உள்ள கும்பல்களை கேட்டறியவும் வாய்ப்பில்லாதது போல் இருக்கிறது. அதிபர் ராஜபக்ஷ உட்பட சிங்கள அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகளுடனான கூட்டங்கள் விருந்துகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இது ஏதோ சம்பிரதாயத்திற்காக நடத்தப்படும் சுற்றுப்பயணம் போலவும் இது இலங்கை அரசால் அவர்களுக்கு சாதகமாக ஒரு கருத்து இந்தியாவில் ஏற்பட தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் போலவும் தான் தெரிகிறது. ஜெனீவாவில் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட மென்மையான தீர்மானத்தை கூட இலங்கை அதிபர் ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை என்று சொல்கிறார். ஆகவே அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில்லை என்று உறுதி செய்வோம் என்று சொல்கிறார். தொடர்ந்து தமிழக அரசும் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த மேடையில் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். நெடுமாறன் அவர்களுடைய அரும்பெருந்தலைவர் நெடுமாறன் அவர்களுடைய நூல், அந்த நூலை நீங்கள் படித்தால் எதிர்காலத்தில் இந்திய அரசின் வழிகாட்டிகளாக இருக்கிறவர்கள் கூட இந்த நூலை தொடக்கத்திலிருந்து ஒரு தடவை கடைசி வரை படித்தால் அவர்களிடம் மாற்றம் வர வேண்டும். வருவதற்கு இந்த நூல் பெரிய அளவில் உதவும். அறிவூட்டுகிற ஒரு நூலாக இந்த நூல் அமைகிறது. சீண்டி பார்க்கிற நூலாக அல்ல, அவர்களை தொட்டு ஒழுக்குகிற நூலாக இந்த நூல் இருக்கிறது. அதை மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த நூல் ஒரு அரும்பெரும் நூல். என்னை பொறுத்தவரை தமிழீழ மக்களுக்கு ஒரு துயரம் துன்பம், அவர்கள் கண்ணீரிலும் செந்நீரிலும் மூட்டி கிடக்கிறார்கள் என்ற பொழுது கடலை தாண்டி சட்டத்தை மீறி ஓடிச் சென்று அரவணைத்தவர்கள் இருவர், தலைவர் நெடுமாறன் அவர்கள், தலைவர் வைகோ அவர்கள். இந்த இருவரும் இந்த மேடையில் இருக்கிறார்கள். இது ஒரு மிகச்சிறப்பான மேடை. ஆகவே இந்த நூலை நீங்கள் படித்தால் உங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்தவரை அண்மை காலத்தில் வெளிவந்த ஈழத்தமிழர்களுடைய வரலாறு குறித்த நூலில் இதுவரை வெளிவந்த ஈழத்தமிழர்களுடைய வரலாறு குறித்த நூலை பொறுத்தவரை இது முதன்மையான நூல் என்பதை மட்டும் கூறி இந்த விழா தொடர்ந்து சிறப்புற நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைகிறேன். வணக்கம்.